ஒரு பெரிய மேலாட்ட அறிஞர் சொன்னதா சொல்றாங்க ஐயா. உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல இந்திய நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த யோகம் தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. என்ன அடக்க முடியாத மனசை அடக்க சொல்லி கொடுத்திருக்காங்க. அறிவின் தெளிவு செயல்பாட சிறப்பா ஆக்க, எந்த சூழ்நிலையும் சிறப்பா நின்று வாழறதுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அதை நீங்க எங்களுக்கு சொல்லி தரீங்க. இத உலக நாட்டுல எத்தனையோ மதங்கள் இருக்கு. எல்லா மதங்களும் என்ன சொல்லுதுன்னா மனிதன் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மதங்களும் சொல்லி. ஆனா எல்லா மதங்களும் கடவுளை பத்தி படிக்குது, ஆனா கடவுளை பத்தி பார்க்கல. புரியுதா? எல்லா மதங்களுமே கடவுளை பத்தி படிச்சுன்னு பேப்பர்ல இருந்த படிச்சுன்னு, ஆனா பிராக்டிக்கல் அதை போய் பார்க்க முடியல, அதுக்கு வழி தெரியல. ஆனா உலகத்திலேயே இந்து மதம் மாதிரி ஒரு மதம் புனிதமான மதம் எதுவும் கிடையாது. ஆனா இதை யாரும் வளர்க்கறது கிடையாது. மற்ற மதம்லாம் வளர்க்கப்படுது இல்லையா? ஒரு குரூப் என்ன பண்ணு வெடி கிடி வச்சு பயமுறுத்தி அதுல சேர்க்குது. ஒரு குரூப் என்ன பண்ணு பிஸ்கட் கொடுத்து துணி கொடுத்து பொண்ணு கொடுத்து வேலை கொடுத்து படிப்பு கொடுத்து அதுல சேர்த்துக்குது. ஆனா ரெண்டும் கடவுள் வழிபாடே இல்லை. கடவுளை பத்தி படிக்கிறாங்க, ஆனா இவங்க கடவுள் அடையறதுக்கு வேற வழியும் இல்லை. ஆனா இந்து மதத்துல கடவுளை அடையறதுக்கு வழி வச்சு. இங்கிலாந்து நாட்டுல 50 வருஷத்துக்கு முன்ன உலகத்துல உள்ள அத்தனை நதி தண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதனுடைய காலத்துல அது ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டா அந்த தண்ணி அப்படின்னு இங்கிலாந்துல லேப்ல வச்சிருக்கோம். ஆனா எல்லா நாட்டு தண்ணியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு சுவை, ஒவ்வொரு நிறம், ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படுது. ஆனா கங்கை நதியினுடைய தண்ணியும் வச்சுக்கிறோம். அது 50 வருஷத்துக்கு முன்ன எப்படி வச்சோன்னா இன்னைக்கும் அப்படியே இருக்குதான். அவன் என்ன சொல்றான் ஸ்டேட்மெண்ட், இமயமலையில எதுவோ ரகசியங்கள் அடங்கி இருக்குது. உலகத்துல எத்தனையோ நாடு இருக்குது. ஆன்மீக பூமின்னு எங்கன்னா ஒரு நாடு இருக்குதா? இந்தியா மட்டும்தான் ஆன்மீக பூமி. இப்ப அங்க தானே ஆன்மீகம், அங்க தானே கடவுள் வழிபாடு இருக்குது. ஆனா ஆன்மீக பூமின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆன்மீக பக்தி பூமி எல்லா நாட்டிலையும் இருக்குது, ஆன்மீகம் எல்லா நாட்டிலையும் கிடையாது. இந்தியாவில மட்டும்தான் ஆன்மீகம் உண்டு. ஆன்மீகம்ன்றதுன்னா கீழே இருக்கிற பொருளை மேல எடுத்துன்னு போட்டு, அதுதான் ஆன்மீகம். அதை அடையும் போதுதான் கடவுள் தெரியலாம். ஆனா இவன் போய் படிச்சுட்டு வர்றதால கடவுள் தெரியுது, மன நிம்மதி கிடைக்குது, மன சந்தோஷம் கிடைக்குது. ரெண்டாவது இவன் ஆன்மீகம்ன்றது தனித்து செய்யுது. அவங்க பண்றதா கூட்டம் கூட்டி செய்யுது. கூட்டம் கூட்டி செய்யும் போது உறவுகள் கிடைக்குது. 4 பேர் உறவுகள், ஏழை வருவது பணக்காரன் வருவது எல்லாரும் உறவும் கிடைக்குது இல்ல. இதுல இருக்கிற உறவை இழந்துருவார். ஆனால் இறைவனை பார்ப்பார், அதுல உறவுகள் கிடைக்கும், கடவுள் உறவு கிடைக்காது. இதுதான் வித்தியாசம். இன்னைய இளைஞர்கள் யோகம் கத்துக்கிறவங்க சிறப்பா முன்னேற முடியும்னு சொல்றீங்களா? ஆமா, முன்னேறதுன்னு 2 விஷயங்கள். நிறைய பணம் வேணும், நான் பிச்சைக்காரன் வந்துட்டு நிறைய பணம் வேணும் சேர்ந்து கார் பங்களா எல்லாம் வாங்கிட்டேன்னா அது ஒரு முன்னேற்றம் இல்ல, அது உலக முன்னேற்றம். நான் இருந்த முட்டாள்தனத்தெல்லாம் இழந்து நான் அறிவாளியா நின்னா அது ஒரு முன்னேற்றம் இல்லையா? இந்த ஆன்மீகம்ன்றது முட்டாள்தனத்தை இழந்து அறிவாளி தனத்தை கொள்றது ஆன்மீகம், அது முன்னேறுது. இறைவன் பேரறிவாளர், இறைவன் சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு பொருள் செய்யறோம், அந்த பொருள் நம்ம நினைக்கிற மாதிரி வரமாட்டேன், அதுல ஏதோ வெண்ணுமா போயிட்டு நம்ம பிடிக்காதே போயிட்டு. ஆனா இறைவனுடைய பேட்டர்ன் இருக்குன்னா அற்புதமான கவிஞன், கலைஞன். இந்த நாட்டுல போட்டாலும் 2 காலு 2 கை காது 2 மூக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிறான். சரி வேற நாடு அது இங்கிலாந்துல ஒரு கால ஒரு கை வச்சிடலான்னு வைக்கல பாரு. ஏன்னா வேற்றுமை இல்லாத உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் ஒரே மாதிரி படிச்சா, உலகத்துல உள்ள அத்தனை மனிதர்களையும் ஒரே மாதிரி படிச்சான். அவன் எவ்வளவு பெரிய கலைஞர். அதனால என்ன பண்ணிட்டான், சாப்பிட்டுக்கணும் காதல் கேட்டுக்கணும். அதனால நான் டீ குஷ்ணேன் நீ சொல்லிக்கினேன் நான் கேட்டேன். இந்த இதுல ஆன்மீகம்ங்கிறது கடவுள் சார்ந்தது மட்டுமல்ல, இது அறிவு சார்ந்தது. இந்த அறிவை அடைவதற்கு ஞான வழிகள் நம்ம பெரியவங்க இப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது நீங்க சொல்லி தரங்க ஐயா, சொல்லி தரீங்க எல்லாருக்கும். ஆனா பிற மதத்தவர்களும் பிற இனத்தவர்களும் அவங்களுக்கு தனித்தனி கொள்கைகள் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த நெறியின் மூலமா இந்த ஞானத்தை முழுமையா அடைய முடியுமா கத்துக்கிட்டு? மதம்ன்றது மனுஷன் வச்சுக்கிறது. நேற்று வரைக்கும் ஒரு எஸ்சின்னு சொல்லுவான், அவன் இந்துன்னு சொல்லுவான். இன்னைக்கு போய் ஒரு வேற கிறிஸ்துவ மதத்துல சேர்ந்துருவான், எஸ்சி போயிடும் இல்லையா, இந்துவும் போயிடும், நான் ஒரு கிறிஸ்டினுங்க அப்படின்னு. இப்போ இது இயற்கையா வந்ததா செயற்கையா வந்ததா? அப்போ இந்த மதங்கள் என்றது செயற்கை, இயற்கைன்றது உன் உடல், உன் மனம். இந்த இயற்கையோட நீ பயணம் பண்ண கத்துக்கணும்.
பணத்துக்கும் புகழுக்கும் சம்பந்தப்பட்டு நீ இதெல்லாம் போய் சேர்ந்தீங்கன்னா கடவுளை நீ பார்க்கவும் முடியாது, அறியவும் முடியாது. அதனால ஜாதி மதம்ன்றது கடவுளுக்கு கிடையாது. கடவுள் எந்த ஜாதி, கடவுள் எந்த மதம்? இது எல்லாமே மத வழிபாடுல இருக்கிறவங்க யாருமே கடவுளை அறியாதவங்க, பக்தி அறியவங்க. சரி, இப்படி வாழலாம், இப்படி வகுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வாழறோம். ஆனா கடவுளை அடையணும்னு யாருமே, கடவுளை அடையணும்ன்றது ஒவ்வொரு மதத்திலும் யாரோ ஒரு மகான் தோன்றும். கிறிஸ்துவ மதத்திலும் சில மகான்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் மதத்திலும் சில மகான்கள் இருக்கிறாங்க, இந்து மதத்திலும் சில மகான்கள் இருக்கிறாங்க. எல்லா மதத்திலும் யாரோ ஒருத்தன் தோன்றுவான். ஆனா பெருவாரி பக்தியோட போயிடும். இந்து மதத்துல பெருவாரி மகானோட. ஆதியில 1700 வருஷத்துக்கு முன்ன நபிகள் நாயகம் ஒரு மகான் வந்தார். 5ஆம் நபின்னு பேர் அவரு. அவர் முன்னாடியே 4 நபிகள் இருந்தாங்க. 5ஆம் நபின்னு பேர். அவர் எழுதின குரான் 1700 வருஷம் தான். ஆனால் அந்த மகானுக்கு அப்புறம் அந்த மதத்துல ஒரு மகானா வெளிப்படல யாரும். மதவாதியா இருக்கிறவங்க ஏராளமா, மகானா இல்லையா? ஆனால் 2021 வருஷத்துக்கு முன்ன ஒரு மகான் இயேசு வந்தார். ஆனா 2021 வருஷம் ஆயும் ஒரு மகான் வரல. ஆனா மதவாதிங்க கோடிக்கணக்கில் வந்திருக்கிறாங்க. அப்போ மகான்கள் ஒவ்வொரு மதத்திலையும் தோன்றுனது உண்டு. ஆனால் இந்து மதத்துல அப்படி இல்லை. வருஷம் ஒரு மகான் தோன்றிக்கினே இருப்பான். அப்படி வந்தவர் தான் வள்ளலார், அப்படி வந்தவர் தான் ரமணர், அப்படி வந்தவர் தான் ராமகிருஷ்ணர், அப்படி வந்தவர் தான் விவேகானந்தர். காரணம் என்ன அப்படின்னா, அந்த மகான்கள் கடவுளை அடைய வழி தேடி பயணம் பண்ணுவாங்க. அதனால அவங்க மகான்கள் ஆனோம். ஆனா இந்த மதவாதி புக்கோட நிக்கிறதால இவன் மதவாதியாவே நின்று போறான். ஆனா இதுல புக்குல தொடர்றதே கிடையாது மகான்கள். அவனை ஆராய்ஞ்சு அவன் மகான் ஆகிறான். அதனால இது அடிக்கடி மகான்கள் தோன்றின பூமி, தோன்றிக்கினே இருப்பாங்க. இன்னும் பல ஆயிரம் மகான்கள் வருவாங்க. ஆனா மற்ற மாதத்துல வரமாட்டாங்க. இப்ப நீங்க சிவனருள் பெற்றவர்னு சொல்லலாமா, இல்ல முருகனருள் பெற்றவர்னு சொல்லலாம்? நீ யாரெல்லாவது பெற்றான்னு சொல்லிக்கோ. ஆனா நான் சொல்லிக்கிறது இல்லை. ஒருத்த இங்க வந்தான், பத்துக்கானு எதையோ பேசிட்டு இருந்தான். பேத்தி விட்டேன், நீ போ, நீ ஆன்மீகத்துக்கு லாய்க்கு கிடையாது. இப்போ இங்க வரவன் என்ன பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கணும்னா உபதேசம் வாங்கணும். இல்லை எல்லாம் தெரிஞ்சவன் இங்க வர வேண்டியது கிடையாது. அவனுக்கு தான் தெரியும் இங்கே என்னத்துக்கு வரணும் இல்லை. ஆனா வந்துட்டு சும்மானா ஏதாவது கேட்டுனுப்பான் தப்பு தப்பா. நான் நீ போப்பா, நீ இங்கே லாய்க்கு போட மாட்டேன், பெரிய பெரிய இடம் போகணும்னு அமைச்சிட்டேன். இப்போ அவன் என்ன பண்றான், பட்ட விபூதி போட்டணும், கயத்துல ஒரு மணி போட்டணும், விபூதி சித்தர். எப்பவுமே அடுத்தவனுடைய புகழ்ச்சி அடுத்தவன் சொல்லணுமே தவிர நானே என் புகழ சொல்லின்னு கூடாது. நானே என் புகழ சொல்றேன்னா நான் நயா பைசா கூட உதவாதவன்னு அர்த்தம். உலகம் சொல்லணும்டா, உலகம் சொல்ற மாதிரி நீ நடக்கணும்டா. அப்பதான் உலகம் சொல்லும். உன்னுடைய செயல் எல்லாம் உலகத்துக்காக இருக்கணுமே தவிர உனக்காக இருக்கக்கூடாது. இது சுயநலத்துல ஒரு பொதுநலம் இல்லையா? இப்ப நான் செய்யறதெல்லாம் சுயநலம் தானே, ஒன்னும் பொதுநலம் கிடையாது. ஆனா எல்லாம் பொதுநலம், ஒரு பொதுநலமும் கிடையாது, எல்லாம் சுயநலம். ஆனா இந்த சுயநலத்துக்குள்ள ஒரு பொதுநலம். நான் புகழ் பெறுறேன், அந்த புகழால அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ சுயநலத்துல இது ஒரு பொதுநலம். ஆனால் பொதுநலம் சொல்லி சுயநலத்துக்கு பயன்படுத்தி கூடாது, அது தேச துரோகம். அதனால அந்த மாதிரி வாழக்கூடாது. ஆனா உலக விஷயத்துல எவனா எப்படியாவது வாழ்ந்துன்னு போட்டோம். ஆனா கடவுளை உண்மையா கடவுளை சத்தியத்துல நோக்கி பயணம் பண்றது அதுக்கெல்லாம் விருப்பமே படும். எவ்வளவோ பேர் பணம் கொடுக்குறாங்க, கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலன்னா நம்ம கொடுக்க முடியாது. அப்போ வந்துதா அந்த பணத்தை எடுத்தா அவங்களுக்கே இப்போ சீர் செய்தணும். இதுதான் என் குறிக்கோள். ஏன்னா என்னுடைய சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு, அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எனக்கு 25,000 ரூபாய் பென்ஷன் வருது. அதுக்கு மேல நான் என்ன சாப்பிட போறேன்? அப்போ இப்படி பேசுறதால பல பேர் எனக்கு உதவி செய்யறாங்க. அந்த பல பேர் உதவிக்க நான் இருக்கும் போதே இதை சீராக்கி வச்சுட்டேன்னா பல ஆயிரம் பேருக்கு அந்த உதவிகள் பயன்பெறும். அதனால அந்த பாவங்கள் அழிக்கப்படும். ஏன்னா ஒரு மனிதன் தனித்து இருக்கிற வரைக்கும் அவன் பாவம் அழியாது. ஒண்ணு அவன் கடவுள் கூட இருக்கணும், இல்ல தர்மத்து கூட இருக்கணும். அப்பதான் மனுஷனுடைய பாவத்தை அழிக்க முடியும். இங்க தர்மம் பண்றவங்களுடைய பாவமும் அழிஞ்சிடும். ஏன்னு சொன்னா பல ஆயிரம் பேர் மனங்கள் இங்க வருது, கோவிலுக்கு போவாங்க. என்னப்பா கோயிலுக்கு போனேன்னு, ஏங்க நான் சாமி கும்பிடணும் இல்லைங்க, மகான்கள் நடந்த பாதையில நடந்தா எனக்கு புண்ணியங்க. அந்த மாதிரி பல மகான்கள் இங்க வருவான், பல ஆன்மீகவாதிகள் வருவான், பல நல்ல உள்ளங்கள் வரும். அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் தர்மம் பண்றவங்க. அதைதாம்மா சொல்லிங்கிறேன், அதைதாம்மா செய்துங்கிறேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் கடவுள் தர்மத்தை நிலைநிறுத்த அவதரிக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்ப உங்களை கடவுள் அவதாரம் சொல்லலாமா? ஐயோ அவ்வளவு பெரிய நமக்கு ஏமா வம்பா போயிடுமா? இது மனிதன் அவனுடைய வாழ்க்கை எதை சாதிச்ச நீ
நீ நல்லா சம்பாதிச்சு நிறைய ஒரு 100 கோடி வச்சுக்கிற, நல்லா நீ சாப்பிட போற. ஆனா எனக்கு 100 கோடி இருக்குதுங்க, எனக்கு மரணம் கிடையாது. அவர் ஒன்னே இல்லை இருக்குது, அவர் செத்து போயிடுவாருன்னு வாங்கினா பரவாயில்ல, அவர் வாழ போறாருப்பா 100 வயசு. ஏடா அவனை விட துட்டு இல்லாதவனை விட துட்டுகிறவன் தாண்டா பொட்டுன்னு ஆட்டாட்டங்களை சாவற. அப்புறம் 100 கோடி எங்கடாங்க காப்பாற்றும்? கடவுள் நினைச்சால் மட்டும்தான் ஒரு மனிதனால வாழ முடியும். வைத்தியை நினைச்சு வாழ்ந்துட முடியாது. வைத்தியை நினைச்சு வாழ்ந்தான்னா வைத்தியம் மட்டும் ஒருத்தவங்க சாக மாட்டான். ஏன்னா அவன் ஏத்துற மருந்தை கடவுள் உள்ள இருந்து ஏத்துக்கினா தான் ஏத்துக்குவான். மருந்தை ஏத்துக்குங்க போச்சு பண்ணணும். கடவுள் அதை ஏத்துக்கல வெளித்தரலாம் எங்க ஓமங்க மருந்தை ஏத்துக்கல, அவள் தாங்க அவர் துபாய் போட்டு வருங்க அப்படின்னு. அப்போ இறைவன் உன்னுடைய உடலுக்குள்ள வாழ வரைக்கும் தான் உன்னுடைய நடமாட்டம், மாற்றங்கள், பாட்டங்கள் எல்லாமே. இறைவன் உன்னை விட்டு வெளியே போனா நீ இந்த உலகத்துல இருக்க மாட்ட. இருக்கும் போதே இறைவனை நாடிடு. அதுக்காக தான் இந்த உடல் அமைப்பு வந்தது. அதை மறந்து நீ பணமோ வாழ்க்கை நான் என்ன சாதிக்க போற சொல்லுவாங்க பழமை. நல்ல வாய் சம்பாதிச்சு நார வாங்கி கொண்டு போறாங்க. நீ நல்ல சம்பாதிச்சு வைக்கணும், சம்பந்தமே இல்லாதவன் சாப்பிட்டு உட்காந்துப்பான். வாழும் போது நல்லதை செய்து பழகு, அதுவே உன் வாழ்க்கைக்கு சிறந்தது. ஒருத்தர் கேட்டாரு, தர்மன் ரொம்ப தர்மம் பண்ணாரு. அவருக்கு மகாவிஷ்ணு கிட்ட ஒரு நல்ல மரியாதை. தர்மனுக்கே ஒண்ணு கிடையாது, சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. தர்மனே காட்டுல சுத்தி காய்கறி ஆக்கி கொண்டு அவன் எங்க தர்மம் பண்ண முடியும் சொல்லுமா? என்கிட்ட இருந்தா தானே நான் 10 ரூபா கொடுக்க முடியும். நானே இல்ல 4 பேர் போடுவாங்களா, நான் நாயகன் தர்மம் பேரு தர்மன்னு வச்சுக்கினா நல்லவனா, செல்வோன்னு வச்சாக்குறான் பிச்சை எடுக்கிறான், அறிவாளகன்னு வச்சுக்கிறான் முட்டாளாக்குறான், அழகா பண்றான் கால் நோண்டி ஆக்குறான். பேர வாழ்க்கை மனண்டா வாழ்க்கை, மனம் வாழ்க்கை. இந்த மனம் கர்ணனுக்கு வேற எவனுக்கும் கிடையாது. மகாபாரதத்தில் வில்லாளன் அர்ஜுன் ஒரு வில்லாளன். யாரை கொண்டான்னு எனக்கு தெரியல, யாரையுமே கொல்லல அர்ஜுன. அப்படி வில்லாளன். துரோணரை கிருஷ்ண பரமாத்மா போய் நீ இனிமேல் வாழக்கூடாது, நீ பண்ணதெல்லாம் தப்பா போச்சு அப்படின்னும் போது அவரு கம்முன்னு உட்காரும் போது துருவத மன்னனுடைய புள்ள கருத்த வச்சார். அப்ப அவர் செத்து போறாரு. அங்க அர்ஜுனன் கொல்லல. பீஷ்மரை கண்ணன் போய் பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் எவனாலையும் ஜெயிக்க முடியாதியா அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட சொல்லிடுறான். பீஷ்மர் இந்த போர்க்காலத்தில் நிக்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலையும் ஜெயிக்க முடியாது. சரி, அவரை என்ன பண்றது? வர இறைட்டு கண்ணா இறங்கி போறாரு. ஐயா நீ சண்டை எல்லாம் போடாத, நீ நிறைய பாவம் பண்ணிட்டுக்கிற, நீ இனிமேல் என்கிட்ட வந்துடுங்க. இல்ல நான் எடுத்து சண்டை போடுவேன், உன்னால சண்டை போட முடியாது என்கிட்ட அப்படின்றான் பீஷ்மர். இல்ல எனக்கு சக்கரம் ஒன்னே போதும்ன்ற, நீ ஆயுதமே எடுக்கக்கூடாது சத்தியம் பண்ணாச்சு. அப்படிப்பட்ட பீஷ்மரை முட்டி போட வச்சு கொள்றான். இங்க துரோணரை கொன்னனும் கண்ணன், பீஷ்மரை கொன்னனும் கண்ணன். கர்ணனை எதிர்த்து சண்டை போட முடியல, நாகாஸ்திரம் விடணும் அர்ஜுனனை நோக்கி. எல்லாரையும் ஒரு முறை கொண்டாங்க, கர்ணனை மட்டும் 5 முறை கொண்டாங்க. ஏன்னா ஒரு முறை கொல்ல முடியல அவன், அவ்வளவு பெரிய தர்மவான் அவன். அப்போ அவனை அவன் நாகாஸ்திரம் விடுறான், அர்ஜுனுடைய தலை தனியா போயிடும். அர்ஜுனை மறந்து போறான், என்ன இந்த மாதிரி வேலை பண்ணிட்டான், நான் தப்ப மாட்டேன் போல, நீ கப்பன்னு பக்கத்துல தேரை உள்ள அமைக்கிறான். நாகாஸ்திரம் உள்ள மேல போயிடுச்சு. அப்போ அர்ஜுனனையும் இவன் கொல்ல முடியல, கர்ணனையும் இல்ல. அப்போ வில்லாளன் அப்படின்னா யார்? பீஷ்மன் வில்லாளன், துரோணன் வில்லாளன், கர்ணன் வில்லாளன், அர்ஜுனன் வில்லாளனே கிடையாது, ஒரு கோழை. ஏன்னா கடவுளே பக்கத்துல வச்சு நீ என்னடா போர் புரியுத, எல்லாரையும் கடவுள் கொண்டு வரான். அவன் எவனுமே இல்லாத எதிர்த்து சண்டை போட்டான், அவன் தான்டா வீரன். அப்ப நீங்க எல்லாரையும் விட உயர்ந்தவரா இருக்கீங்க ஐயா. நீங்க சித்தரும் இல்ல, முனிவரும் இல்ல, அறிவரும் இல்ல, தாபதரும் இல்ல. ஆனா அறிவை ஆயுதமா வச்சு மனதை பழக்கி எப்படி ஒரு மனிதன் உயர்ந்த ஒரு வாழ்க்கை நெறிய அடைய முடியும் சொல்லித்தர மாபெரும் மனிதர். சரிங்களா? வாழ்க்கையிலுமா ஒவ்வொரு மனிதனுக்கும் தோல்வி படிக்கட்டுகள் இருக்கு, வெற்றி படிக்கட்டுகள்னு ஒண்ணு. எவன் ஒருத்தன் வெற்றி படிக்கட்டுல ஏறிட்டானோ அவனுக்கு அறிவு வளர்ச்சி வராது. ஏன்னா மம்மதை வந்துடும், ஆணவம் வந்துடும், நான் ஜெயிச்சுட்டேன். எவன் ஒருத்தன் தோல்விகளை அடையிறானோ அவனுக்கு அறிவு வளர்ச்சி ஏற்படும். அவனுக்கு ஆணவமே தலை தூக்காது, அனுபவம் மட்டும் தலை தூக்கி. என்னுடைய வாழ்க்கையில நான் தோல்வியே அடைஞ்சு வந்தவன், அதனால அனுபவந்தமா பேசுறேன். அனுபவ முதிர்ச்சியே, அதனால எங்களுக்கு அறிவை புகழ்றீங்க. உங்களுக்குன்னு இல்ல, அவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும். ஐயா அடுத்து சொல்லு ஒருத்தர், ஐயோ அவங்க வாயில புழுந்துறாது, அது பிரச்சனை ஆயிரும், அவங்க கிட்ட போய் வாழ்த்து வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அந்த மாதிரி வாய் சொல்லுக்கு அந்த அளவுக்கு பலன் இருக்கா? எல்லா விஷயத்தை விட பேசுறது இருக்கிற வலிமை வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட வெளிநாட்டுல 7 கோடி பேர் என்ன பார்க்கணும். உலகத்துக்கு ஒருத்தர் தெரியணும்னா 3 விஷயம் வேணும். ஒண்ணு அவன் பணக்காரனா இருக்கணும், பணத்தை வச்சு தன்னை உலகத்தை காட்டணும். இல்ல உன்ன மாதிரி பெரிய படிப்பாளியா இருக்கும்,
அந்த படிப்பை வச்சு உலகத்துக்கு. அப்படி இல்லைன்னா உயர்ந்த ஜாதியா ஜாதியை வச்சு உலகத்துக்கு. இல்ல ஒரு கொடுமை, உயர்ந்த ஜாதியில பிறந்த பாரதியார 2 பேருமே கும்பிட மாட்டான். நாத்திகனும் அவரை வழிபட மாட்டான், ஆத்திகனும் அவரை வழிபட மாட்டான். ஏன்னா அவர் 2 இடையில நின்னார். பதில் சொல்லடி சிவசக்தின்னு அமரப்பட்டார். அதனால என்ன பண்ணிட்டான், இவன் நாத்திகன் ஒரு இடத்துல சாமி கும்பிடுவான். ஆத்திக என்ன பண்ணிட்டான், ஜாதிகள் இல்லையே நீ பாப்பான அடடே இவனை சேர்க்கக்கூடாது. அதனால 2 பேரும் வழி விட்டார். அவர் அனாதை விட்டார். மீது பேர்லாம் தள்ளி வச்சு ஒண்ணு தெரியாதான் தள்ளி வச்சு நாடிக்கிறார். அந்த மாதிரி ஒண்ணு ஜாதி இருக்கணும் உலகம். இந்த 3மே இல்லாதவுமா நான் என்கிட்ட பணமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, படிப்பும் கிடையாது, கை நாட்டு பேசு இல்லையா, நான் எங்கம்மா. ஆனால் இன்னைக்கு உலகத்துல 14 லட்சம் பேர் என்ன கும்பிடுறான்னு சொன்னா காரணம் என்னுடைய சொல். அந்த சொல்லுக்கு இருக்கிற சக்தி வேற எதுக்குமே கிடையாது உலகத்துல. நீ எழுதுனா கூட 10 பேர் தான் படிப்பான், பேசுனா 1000 பேர் பார்ப்பான். ஆனால் அந்த பேச்சு அவன் மனசை தொடர பேச்சா இருக்கணும். நான் பேசுவேன் தெரியும்ட்டு எதையான உளறின்னு கூடாது. அவன் வாழ்க்கைக்கு, அவன் மனசுக்கு, அவன் தெளிவடையத்துக்கு தேவையான பேச்சா நீ பேசு. அந்த பேச்சு உன்னை உலகத்துக்கு காட்டும். அதுதான் இன்னைக்கு நடந்துன்னு இருக்குது. ஏன்னா இந்த 3மே என்கிட்ட கிடையாது. படிப்பு கிடையாது, பணம் கிடையாது, ஜாதியும் கிடையாது. ஏன்னா நான் ஜாதியே நினைக்காது. அதனால சொல்லுக்கு வலிமை. சுட்டரிக்கும் சொல்லணும். மனுஷனை போய் கொல்ல வேணாம், அவனை போய் வெட்ட வேணாம். ஆனா அவன் சொல் சுட்டுடும். இதுக்கு கொங்கன் அவர் ஒரு சாட்சி. திருப்பதியிலிருந்து இது மயிலாப்பூருக்கு வர்றாரு, இந்த கிழமை பார்க்கலான்ட்டு. அந்த கிழமை வர்றாரு. வர வழியில ஒரு பறவை பறந்து போயின்னு கொக்கு. அது போகும்போது எச்சிஞ்சிருக்கு, இவர் மேல ஊதுச்சு. இவர் நிமிந்து பார்த்தா செத்து கீழே. மகானுடைய சொல்லும் மகானுடைய பார்வை சுட்டரிச்சிடும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம சீடர்கள் தனிப்பட்ட முறையில வீடியோல எல்லாம் பேசுறதில்ல, தனிப்பட்ட முறையில சொல்லுவேன். ஒரு மந்திரவாதி காய் வேணும், கத்திரிக்காய் வேணும், வெத்தலை வேணும், பாக்கு வேணும், கருவாடு வேணும், மீன் வேணும், தலை வேணும், இவ்வளவு வச்சுதாண்டா அவன் மந்திரம் பண்ண முடியும். ஒரு ஞானி மனமும் கண்ணும் சேர்ந்தா ஒருத்தனை அழிச்சிட முடியும், ஒருத்தனை வாழ வச்சிட முடியும் சொல்லுவோம். ஏன்னா அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. அவன் மனமும் கண்ணும் ஒன்னா சேர்க்கணும். சேர்ந்தான்னா அவனை அழிச்சிட முடியும். அதே நேரத்தில் அழிஞ்சவனை வாழ வச்சிட முடியும். இது மகானுடைய வேலை. அவனுக்கு எந்த பொருளும் தேவை. மற்றவெல்லாம் கற்பூரம் கற்பூரம் போயிட்டு பெரிய பூஜை எல்லாம் போட்டு ஒரு புள்ளிய போட்டு அங்க வெட்டி அதெல்லாம் போட்டாதான் மகானுக்கு தேவை. அது மாதிரி சொல் வலிமை உள்ளது. சொல்லுக்கு இருக்கிற ஆட்கள் வேற எதுக்குமே கிடையாது. அதனால சொல்லும் ரொம்ப உலகத்துக்கு அந்த சொல் நல்ல சொல்லாரு, அதான் முக்கியம். எதையோ சொல்ற, எதுவோ சொல்லுவேன்னு சொல்றாரு பையன். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கிறார், எம்பி. ஆன்மீகமே அவருக்கு அடிப்படை என்னன்னு தெரியுது. இந்த புக்குங்களை படிச்சுட்டே உளறி பெரிய ஞானி மாதிரி பண்ணுவார். நான் சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணாது. ஏன்னா நீ என்ன சொல்றியோ அவன் கேட்டு போய் அதை சொல்ல போற. அப்போ நீ இப்போ உனக்கு தெரியாது, நீ பொய்ய சொன்னீங்கன்னா ஒருத்தங்கிட்ட 10 பேர்கிட்ட, அந்த 10 பேரும் பொய்ய தான் சொல்லி போற. அப்போ இந்த உலகத்துக்கு உண்மை தெரியாம போயிடும். தெரிஞ்சால் உண்மையை பேசு, தெரியலையா 10 கெடுதலை பண்ணாதேன்னு சொல்லு. அது மாதிரி அந்த சொல்லுக்கு அவ்வளவு வலிமை. மலேசியாவில் போனார் சாமி. மலேசியாவில் ஒவ்வொருத்தருடைய போன் உங்க ஸ்டேட்டஸ் தான் அப்படின்னு. சரி, மலேசியாவில் வீடியோ பார்க்குறேன். நேற்று நைட்டு போனேன் கடைக்கு பால் வாங்கி இன்னும் கொஞ்சம் காய் வாங்கி வரணும். காரை மடங்கிட்டாங்க, பைக் எடுத்துட்டு வந்து விட்டு. பசங்க எல்லாம் ஆன்மீகம்னா எப்படி இருக்குன்னா ஒரு 40 வயசு 45 வயசு மேல தான் ஆன்மீகத்தை தேடுவாங்க. நம்ம ஆன்மீகம் எப்படின்னா பசங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாம் வண்டியை மடக்கிட்டாங்க. மடக்கிட்டு இறக்கி போட்டோலாம் எடுத்துக்கின்னு இங்க ஒரு கூட்டமே இருக்கிற சாமி. இதுக்கு காரணம் நான் யாருன்னு தெரியுமா? இல்ல நான் என்ன வசதியான தெரியுது? ஒண்ணுமே. என்னுடைய சொல் அவங்க நெஞ்ச தொட்டு, அதனால அவங்க நம்ம மேல பற்றாங்க. அப்போ நம்ம சொல்ற சொல்லு அடுத்தவங்களுக்கு நல்லது தைப்பைக்கிறதா இருக்கணுமே தவிர தீமை செய்யற சொல்லா இருக்கணும். அதனால சொல்லுக்கு வலிமை. ஒரு செடியை நட்டா 2 நாள்ல முளைச்சிருது. விதையா சின்னதா இருக்கு. ஒரு கோழி முட்டைன்னா அதுவும் அடகாத்தும் இல்ல ஒரு சின்ன. ஆனா 10 மாதம் ஒரு குழந்தைய சுமக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் ரொம்ப உருவாக்க நேரம்ங்கிறது அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கு. அப்படிலாம் எளிமையான ஒரு இது இல்லாம ஏன் இத்தனை வேரியேஷன் பிறக்கிறது? என்ன ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, ரிஷி பிண்டம் ராத்தங்காது அப்படின்னு பேசியிருந்தேன். அப்ப ரிஷி பிண்டம் ராத்தங்காதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டாங்க.
இன்னைக்கு தாய் தகப்பனை புணர்வு பண்ணா நாளைக்கு குழந்தை பிறந்துடும். அப்படியே இருந்திருக்குங்களா? அப்படி வந்தவர் தான் வள்ளுவர்லாம், அப்படி வந்தவர் தான் அவையாடுறான். மகான்கள் அப்படி வந்தவங்க தானே. அவங்களை பெற்று அங்க போட்டு போயிடுவாங்க, அவங்க உறவு கொள்ள மாட்டாங்க அதுகிட்ட. ஆனா ஒரு நாள்ல பிறக்கிற குழந்தை. அப்ப என்ன இந்த கேள்வி கேட்டாங்க, அது எப்படி பிறக்க முடியும் ஒரு நாள்ல? ஒரு குழந்தை பிறகுனா 10 மாசம் ஆகுது, ஒரு மனுஷன் எப்படி ஒரு நாள்ல பிறக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லணும்ல, அவங்க கேட்டாங்கல்ல. இப்ப நான் சொன்னேன், கோழி முட்டை அழம் வச்சுன்னா 21 நாள், 21வது நாள் அதுக்கு வெளிச்சம் காட்டணும், இல்லைன்னா முட்டை பொரிக்காது. அந்த ஓட்டுக்குள்ள அந்த வெளிச்சம் காட்டும் போது ஓட்டுக்குள்ள இருக்கிற உயிருக்கு வெளிச்சம் தெரியும். வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா கோழி குஞ்சு பொரிச்சது, கோழி குஞ்சு பொரிச்சதுன்னு சொல்லுவாங்க. எந்த கோழியும் குஞ்சு பொரிக்காது, எந்த தாயும் புள்ள பெற்றுக்க மாட்டான். புள்ளதான் பொறப்பா, பிறந்ததாலே ஒரு தாயானா. அதே மாதிரி கோழியும் குஞ்சு பொரிக்காது. அந்த குஞ்சு ஓட்டை குத்திக்கின்னு மூக்குல வெளியே போறோம் அந்த வெளிச்சத்துல. இதுக்கு 22 நாள் ஆகுது. ஆனா பிராய்லர் கோழி எத்தனை நாள் ஆகுது? 1 மாசமா? ரொட்டி கடையில ட்ரே விடுற மாதிரி விடுவோம், திருப்பி சாயந்தரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் 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 போய் மேயும் ஒரே நாள். இப்படிதான் அது அப்படின்னு. ஏன்னா 21 நாளைக்கு ஒரு குஞ்சு கோழி குஞ்சு பொரிக்கிறதுக்கு அந்த தாய்க்கு கோழி எவ்வளவு சூடு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுக்குது. அந்த சூட்டை இவன் கணக்கெடுத்து மில்லிமீட்டர் கணக்குல பயலர்ல இதுல வச்சு அந்த குஞ்சுகளை பொரிச்சு எடுத்தாங்க. ஒரு கணவனும் மனைவியும் புணர்வு பண்ணி அந்த விந்துக்கு அந்த 10 மாசமானாதான் முழு கரு உருவாகுது, அந்த சூடு கிடைக்குது. ஆனா மகான்களுடைய விந்து ஏற்கனவே சூட்டுல இருக்குது, அது போட்ட உடனே குழந்தையா வந்துச்சு. அப்படின்னு சொன்னேன், அதோட வாய்ப்படிக்கிறேன். அது மாதிரி ரிஷிபிண்டம் பிரார்த்தனாதுன்ற வார்த்தைக்கு காரணம், ஒரு ராத்திரி கூட அந்த கர்ப்பமா தாய் இருக்க மாட்டாங்க. கர்ப்பமா இருந்துட்டாங்கன்னா பாசம் முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே நாள்ல பெற்றுருவாங்க. பெற்று இந்த குழந்தைய தூக்கிட்டு போனோம், வளர்க்கணும், சோறு ஊட்டணும்னு நினைக்க மாட்டாங்க. போட்டு போயின்னு இருக்கணும், பற்று இல்லாத இருக்கணும், செயல் இருக்கணும், செயல் மேல பற்று இருக்கக்கூடாது. அப்படி போட்டுட்டு போனவர் தான் வள்ளுவர். அதனால்தான் வள்ளுவர்களுடைய முதல் பாடத்தை சொன்னார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதல். ஆதின்னா அம்மா பேரு, பகவான்னா அப்பா பேரு. ஆதின்னா சக்தி பேரு, பகவான்னா சிவம் பேரு. இல்லையா? இப்படிதான் எழுதிக்கிறாரு. அப்படியே எப்படிமா நீங்க சொன்னா சரியா? அதனால அவங்க 2 பேரும் என்ன உருவாக்குனாங்கடா அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவையும். அதனாலதான் வள்ளுவனுடைய அக்கா தான் அவை. அவையும் பெற்று போட்டு போயிட்டாங்க, யாரோ எடுத்து வளர்த்தாங்க. பருவ காலம் வந்தது, எல்லா மாப்பிள்ளையும் வரான் கல்யாணம் பண்ணிட்டு. இந்த மாதிரி இதுவே கிடையாது. பிள்ளையார்கிட்ட போய் சொல்றாங்க, பிள்ளையார என்ன ஊர்ல இருக்கிறவங்களாம் மாப்பிள்ளை பார்க்க வரோம், எவன் என்ன குழப்பான்னு தெரியாது, நல்லவங்க கேட்டவொன்னு எனக்கு எப்படி தெரியும், கட்டிக்கு நான் உதப்படக்கூடாது, பார்வை வெய்ய. அது என்ன பண்ணிடுச்சு, 60 வயசு கேள்வி ஆகிட்டாரு பிள்ளையார். அதனால மன்னரெல்லாம் மறந்தான். அந்த பார்த்து பெரிய பெரிய மன்னன், பாண்டிய மன்னன், சோழ மன்னன், சேர மன்னன்லாம் படைகளுக்கே பயப்படாத இந்த ஒரு கேள்விக்கு பயந்தானது இல்லையா? அவ்வளவு ஆற்றல். காரணம் என்னன்னா அது முன்னேறியவே ஞானி, பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஞானி. ஞானி உன்னுடைய வயிற்றுல கொண்டது, அது ஞானியா மாச்சு. நம்ம மூடாக வயிற்றுல போட்டு நான் எங்க அறிவாஜா சொல்லுமா, ஏமா நியாயம் கேள்வி கருவிலே திருவானவங்க. நீங்க பிறக்கிறதையே எத்தனை பெரிய அதிசயம் இருந்திருக்கு.